கைஸ், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 31,000லேருந்து அதிகபட்சமாக வந்து 2,14,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி இருக்குது கைஸ். போஸ்டிங் தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு சேலரி வேரி ஆகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறதாகவும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலமே ஜாயின் பண்ணிக்கோங்க. கைஸ், இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான் கைஸ். ஸோ இதோட லிங்க்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்கள் நேமு, அட்ரஸு, கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், பிளேஸ் ஆஃப் பர்த்து, நேஷ்னாலிட்டி, ரிலீஜனு, தென் அதுக்கப்புறம் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதே அட்வர்டைஸ்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், டேட்டு, ஸோ இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க கைஸ். இது கூட வேறு என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அட்ரஸ் கூட நான் காமிச்சிடுறேன், நோட்டிஃபிகேஷனில் இருக்குது கைஸ். லிசன், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, இந்த அட்ரஸு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அட்ரஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ போஸ்டிங்ஸ் டீட்டெயிலுமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரி. இந்த ஜென்ரல் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பிடெக்கில் நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே, இல்லை கெமிக்கல் டெக்னாலஜி இல்லைனா பல்ப் அண்ட் பேப்பர் டெக்னாலஜி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஃபுல் டைம் ஆர்ட்ஸு, சயின்ஸ் டிகிரி அந்த மாதிரி ஏதாச்சும் படிச்சுட்டு ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் வந்து பல்ப் அண்ட் பேப்பர் டெக்னாலஜி நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 55 வரைக்கும், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியாக இருக்கீங்க, எஸ்சி, எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 57 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லேக்லேருந்து 2,14,000 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக வந்து உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ அடுத்த போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெப்டி ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரி. இதுக்குமே வந்து இன்ஜினியரிங்கில் வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிஏல நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், இல்லை பிஜி டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், இல்லை ஏதாச்சும் ஒரு டிகிரி ஆர்ட்ஸு, சயின்ஸ், காமர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 3 இயர் டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏல நீங்கள் மார்க்கெட்டிங் முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை பிஜி டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங் மேனேஜ் முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை ஃபுல் டைம் எம்பிஏல மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 55 வரைக்கும் எலிஜிபிள், பிசிஏ, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி, எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா 57 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 86,000லேருந்து 1,81,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரி. இதுக்குமே வந்து சேம் குவாலிஃபிகேஷன் தான், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 50 வயசு வரைக்கும் எலிஜிபிள், மற்ற கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 53 வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க கைஸ், அதுவுமே ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70,000லேருந்து 1,46,000 வரைக்கும் வந்து அப்ராக்சிமேட்டாக சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரி. இதுக்குமே வந்து சேம் குவாலிஃபிகேஷன் தான், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் வந்து ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 40 வரைக்கும், மற்ற கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டிக்கெலாம் வந்து 43, 45 வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 31,100லேருந்து 65,350 வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. ஸோ வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த நோட்டிஃபிகேஷனில் குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 31,100 அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,14,790 வரைக்கும் வந்து போஸ்டிங்ஸ் வந்து சேலரிக்கு அவைலபிள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.